நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த தடவை நான் ஒரு வீடியோவிலே நிறுத்திட்டேன். பிகாஸ் வந்துட்டு பீச்சுக்கு போகக்குள்ள நாய் வந்து காலை சுரண்டிடுச்சு. அது சுரண்டதுனாலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு போய் ஊசிலாம் போட்டுட்டு வந்தது. நிறைய மாதிரி ஆயிடுச்சு. ஜாலியாக இருக்கலான்னு போனது, பெருசாக இது கிடையாது. ஜாலியாக இருக்கலான்னு போனது டக்குன்னு இது பண்ணவும் ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு, நம்ம ஜாலியாக இருக்கணும் ஃபேமிலி கூட இருக்கணும்ட்டு போனால் இந்த இடத்துல இது மாதிரி வந்துட்டு கடிச்சு வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் 2 வீடியோ போட வேண்டிய இடத்துல ஒரு வீடியோ அப்படின்றது வந்து போகிறேன். இல்லை காலையில் 11 o'clock ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ ஈவினிங் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வீடியோ வந்திருக்கும். பட் இந்த தடவை ஒரு வீடியோன்றதுனால இதுதான். எப்படியும் நாளைக்கு ரெக்கவரி ஆகிடுவேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான வீடியோ. அதாவது ஏஐயை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தி நீங்கள் வீடியோ போடுங்க. ஆனால் தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சிக்காம வீடியோ அப்படின்றது போடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும், சுலபமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய முகத்தை காட்டல ஜஸ்ட் நம்ம ஸ்கிரிப்ட் வாயில சொல்கிறோம், அது என்ன பண்ணுது, வீடியோ உருவாக்குது. அதுக்கப்புறம் வாய்ஸையும் வந்துட்டு அதுவே நம்ம வேற மாதிரி போட்டுக்குது. நம்ம வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி நம்ம வீடியோ வந்துட்டு எல்லாத்துக்கும் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தாலே போதும், டக்கு டக்குன்னு எல்லாம் அது வேலை பார்த்து கொடுத்துரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வீடியோ எடுக்கிறத விட மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம் எது தெரியுங்களா? இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்து ப்ராம்ப்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறீங்களா, அதுதான் கஷ்டம். வீடியோ எடுக்கிறது ரொம்ப சுலபம். இந்த இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்களா, தப்பு வந்தால் நான் எழுதி வச்சு கட்டு போட்டுப்பேன் நான். ஸோ இந்த இடத்துல கட்டு வருது அப்படின்ற மாதிரி எழுதிப்பேன், 10 செகண்டில் கட்டுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விட்டு விட்டு எழுதிப்பேன். நமக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுங்க. நம்ம கிட்ட டவுட் கேட்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு பேசுங்க. ஸோ இதுதான் பெட்டர். ஸோ நீங்க வந்துட்டு இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணும்பொழுது, சில விஷயங்களை தெரியாம பண்ணும்பொழுது, இந்த ஏஐனால வீடியோ போடும்பொழுது ஒரு தலைவலி அப்படின்றது ஆப்வியஸா இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. நிறைய பேர் நமக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எக்கச்சக்கமானவர் கேட்கறது என்னன்னா, என் சேனல் போயிடுச்சு, என் சேனலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 மாசமா வருமானம் வந்துட்டு இருந்த சேனல், 3 மாசமா 40,000 50,000 வந்துட்டு இருந்த ஒரு சேனல் மொத்தமாக காலி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்க இந்த இடத்துல கேட்கலாம், ஏஐயை பயன்படுத்தி வீடியோ போடும்போது 40,000 50,000 சம்பளம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யூடியூப்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் அப்படின்றது ஃபிக்ஸடு கிடையாது. ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு விதமான அமௌண்ட் அப்படின்றது வேணா கொடுப்பாங்க. அதாவது வந்துட்டு எப்படி நம்ம அதை எடுத்துக்கணும்னா, இப்போ ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் கம்மி. அதுவே நீங்க ஃபினான்ஷியல் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் அதிகம். ஸோ இதை விட அது அதிகம். ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு ஆடு வர்றது, அந்த ஆடு யார் பாக்குறா, எவ்வளவு நிமிஷம் பாக்குறாங்க, வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்களா, உள்நாட்டுல இருந்து பாக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்து இருக்குது. அதனால யூடியூப்ல இதுதான் வருமானம் நம்மளால அடிச்சு சொல்ல முடியாது. இந்த மாசம் ஒரு அமௌண்ட் வரும், அடுத்த மாசம் அதை விட அதிகமா கூட வரும், கம்மியா கூட வரும், இல்ல அதே ஸ்டேபிள் கூட வரலாம். ஆனா இது வந்துட்டு ஒரு கிராஃப்ட் மாதிரி நிலையானது கிடையாது. இப்ப எப்படி அமெரிக்கா டாலர் மலைப்பாம்பு மாதிரி கீழே இருந்து மேல இருந்து ஏறி இருக்குது இந்த ட்ரம்ப் பண்ற வேலையினால. ஸோ அதே போலதான் இங்க நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதே போலதான் யூடியூப் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போறது என்னன்னா, ஏஐயை பயன்படுத்தி நான் வீடியோ போடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த ஒரு வீடியோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டருக்கு என்ன தெரியுமா நடந்தது, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஏஐ மூலியமா வந்துட்டு அவங்க ஒரு வீடியோ உருவாக்கி அவங்க நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர்ன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது கூகுள், அதாவது சில ஏஐ டூல்லாம் சொன்னாங்க, அதை நான் அப்புறமா சொல்றேன், தனியா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அது குழப்பிட்டு இருக்கணும். ஸோ அந்த டூல்ல வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. அந்த டூல்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது வந்துட்டு அந்த வீடியோ அப்படின்னா, ஒரு சாமி வருது, சாமி வாய் அசைக்குது, அந்த வாய் அசைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவோட ஒரு வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடியோ உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த வீடியோ தனியா வந்துருச்சு, ஏஐ கிட்ட இருந்து தனியா எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஏஐ டூல்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வீடியோ மட்டும் காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்தது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது ஒன்று தனியா எடுத்துட்டாங்களா, அடுத்தது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வாய்ஸ் அப்படின்றத இவங்க என்ன பண்றாங்கன்னா, கூகுள் கிட்டேயே ஏதாவது ஒரு இடத்துல போய் ஸ்கிரிப்ட் கேட்கறாங்க, இது என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்கிரிப்ட் கேட்டுறாங்க, இந்த இடத்துல இதை பேசணும் அதை பேசணும்னு சொல்லி. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போய் வந்துட்டு ஒரு வாய்ஸ், ஏஐ வாய்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்துல அதுல வந்து போட்டுட்டாங்க. இப்போ ஆடியோ ரெடி, இங்கே வீடியோ இங்கே ஆடியோ, இப்போ இது ரெண்டுமே ரெடி. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்றாங்க, இதை யூடியூப்ல போட்டு, அதாவது வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆப்ல போட்டு எடிட் பண்றாங்க. எடிட் பண்ண பிறகு அதை அப்படியே என்ன செய்யறாங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. ஸோ இதை யூடியூப் எப்படி பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
முழுக்க முழுக்க ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட்டாக தான் பார்க்கும். நீங்கள் யோசிக்கலாம், நான் தானே அந்த வீடியோவை கிரியேட் பண்ணேன், ஸோ நான் தானே அதுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்தேன், அது ரீயூஸ்டு கண்டென்ட்டே கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ரீயூஸ்டு கண்டென்ட்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வேற யாராவது ஒரு வீடியோவை எடுத்து நம்ம போட்டுட்டோம்னா தாங்க ரீயூஸ்டு. இது எந்த வகையிலங்க ரீயூஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ரீயூஸ்டு அப்படின்றது என்னன்னா, நீங்க உருவாக்காம வேற எந்த மெஷின் கிட்ட கொடுத்து உருவாக்கினாலும் அது ரீயூஸ்டு கண்டென்ட் தான். இப்ப நான் போட்டுட்டு இருக்க பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா, என்னுடைய முகம், என்னுடைய பேக்ரவுண்டு, என்னுடைய வீடியோ, ஸோ என்னுடைய ட்ரெஸ்ஸு, ஸோ என்னுடைய வந்துட்டு வாய்ஸ், இது என்னுடைய ஸ்கிரிப்ட். ஏன்னா நான் இங்கே ஸ்கிரிப்ட் அப்படின்றது எழுத மாட்டேன்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஏதாவது முக்கியமான விஷயமாட்டும் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸ்கிரிப்ட் 99% போக மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயன்றதால எனக்கு ஈஸியாக இருக்குது இது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குன்னா இது ஓஜி கண்டென்ட், இதுதான் ஒரிஜினல் கண்டென்ட். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பேசுறேன், நான் இது எல்லாமே ஒரிஜினல். நான் இந்த இடத்துல எனக்கு சேஃபர் ஜோன்ல இருக்கணும், நான் ஏஐ வீடியோ போடணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றேன். பட் என்னை பொறுத்தவரைக்கும் இதுக்கு கேரண்டிலாம் கிடையாதுங்க. ஆனா நீங்க வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த சிஸ்டர் பண்ண மாதிரி ஏஐட்ட வாய்ஸ், ஏஐட்ட வந்து வீடியோ இதெல்லாம் எடுத்து பண்றீங்களா, ஆவ் சாரி, ஏஐட்ட இருந்து வீடியோ எடுத்து பண்றீங்கல்ல, ஸோ அதுல நீங்க பண்ணும்பொழுது அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட்ன்றோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து பண்ணலாம்னு சொல்லல, இந்த மாதிரி இருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான் சொல்றேன் நான். ஏன்னா இருக்கிற ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இப்போ என்னுடைய வாய்ஸ்க்கு பதில வேற ஒரு வாய்ஸை வந்து உள்ள கொடுக்குறது, ஏஐ வாய்ஸ் வந்து என் வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறது, அந்த மாதிரி பண்றது. ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே என்னது, என்னுடைய வாய்ஸ் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை பெருசாக கன்சிடர் பண்ணாதது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணாது. ஒரு 75% சேஃபர் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லாமே, நம்ம மற்ற இது அந்த சிஸ்டர் பண்றதை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து சேஃப் தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, இது கொஞ்சம் இல்லை, ஒரு 30% இதுல வந்து நமக்கு சேஃப் தான். மீதி வந்து 70% வந்து ரிஸ்க் அப்படின்றது இருக்கு. என்ன சொல்றேன்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிடுவாங்க, ஏஐ கிட்ட இருந்து வீடியோ வாங்கிடுவாங்க, ஏஐ கிட்ட இருந்து ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சிருவாங்க. இப்போ ஏஐ பேக்ரவுண்ட்ல வீடியோ மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வாய்ஸ் ஒரு இவங்களது மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு பஞ்சாயத்துக்குரிய விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் வருது அப்படின்னாலே இது பஞ்சாயத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னா இதுவும் மிஷின் உருவாக்கிய ஒரு இதுதான். இப்போ வாய்ஸ்னா நீங்க பேசுறீங்க, அதை சேஞ்ச் பண்றீங்க, அது வேற விஷயம். பட் இதுன்றது டோட்டல் கண்டென்ட்டே சேஞ்ச் ஆகும். ஸோ இது கண்டென்ட்டே வந்துட்டு டோட்டலா சேஞ்ச் ஆகும். அதனால இதுவும் ரிஸ்க் தான். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு ரிஸ்க் தான். அப்ப என்னதாங்க இந்த ஏஐல ரிஸ்க் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்துட்டு ஒரு சில டீட்டெயில் அப்படின்றத வந்துட்டு ஏஐ கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். நான் இது வரைக்கும் வாங்கின கிடையாது. ஏன்னா எல்லா கண்டென்ட்டுமே என்னது, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு நான் ஏஐ கிட்ட இருந்து டூலு, அந்த ஸ்கிரிப்ட், இந்த ஆணி சீனே கிடையாது. நான் ஒரே கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் அதை யூஸ் பண்றதே கிடையாது. எனக்கு தெரியலனா கூட மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா, அதை ரெஃபர் எடுக்க பார்ப்பேன். இல்லை இதுக்கு முன்னாடி இதில் புக் பண்ணவங்கள்ட்ட கேட்டு ஒரு ஃபைனல் எண்டு வெரிஃபிகேஷன் அப்படின்றது மட்டும் தான் பண்ணிப்பேன் நான். அது கூட ரொம்ப ரேர் தான். ஒரு 20 வீடியோ எடுக்கிறேன்னா அதில் ஏதாவது ஒரு 50 வீடியோ எடுக்கிறேன்னா அதில் ஏதாவது ஒரு வீடியோ அந்த மாதிரி வந்து நடக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஏஐ கிட்ட இருந்து ஒரு ஸ்கிரிப்டை வாங்கிக்கிறேன். ஏஐ எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து ஏங்க இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி இருக்குங்க, ஓ இப்படி இருக்குங்க, இந்த கதையில இந்த இடத்துல வரான், இந்த இடத்துல வந்து அந்த பேய் என்ன செய்யுதுன்னா வந்துட்டு அவனை இந்த இடத்துல தூக்கிட்டு போய் அவனை வந்து காட்டுக்குள்ள வச்சு வேலையை சோழியம் முடிச்சிருது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்துட்டு யூடியூப் கண்டுக்காது. நீ எங்கிறது வேணா எடுத்துட்டு போ, பேசுறது நீ, அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல வேற யாராவது போட்டதை வந்துட்டு ஆடியோ ஊத்திக்கிட்டு வந்து இங்க உள்ள விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பஞ்சாயத்து அப்படின்றது இருக்குது. ஸோ முழுக்க சேஃபா இருக்கணுமா, ஏஐ கிட்ட இருந்து ஐடியா மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுறேன், அதுவே தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஏஐ கிட்ட வாங்கிப்பாங்க, அதை வாங்கி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ ஏஐ வச்சு வீடியோ போடலாம், எடுத்து ஸ்கிரிப்டை மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த மெத்தட் இருக்கு, பட் ஆனால் அந்த மெத்தட்ல கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றது இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் இல்லை, உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை போடுங்க. நீங்க ஏஐட்ட ப்ராம்ப்ட் வாங்கி 2 விஷயத்துக்கான ப்ராம்ப்ட் வாங்கி 3வது விஷயம் எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும். அதுல தான் வேலை அதிகம். ஜஸ்ட் இந்த மாதிரி பேசும்பொழுது ஸ்டோரி சொல்லுங்க, பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க் போட்டுடுங்க, கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். நீங்க ஒருவேளை பேய்க்கு அதெல்லாம் சொல்ல போறீங்கன்னா ஏஐ வாய்ஸ்ல தான் சொல்லணுமா, மக்கள் அப்படி பழகிட்டு இருக்கிறாங்க, ஏஐ வாய்ஸ் இதெல்லாம் பழகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல போடுங்க. பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிளாக் கலர் ஸ்கிரீன் போட்டுட்டீங்கன்னா லைட் வெளிச்சம் வந்துட்டு நைட் டைம்ல நீங்க எடுக்கும், இது பகல் அப்படின்றதுனால வெளிச்சமா தெரியும், நைட் டைம்ல எடுக்கும் பொழுது ஸோ உங்களுக்கு அந்த லைட் வெளிச்சம், நீங்க சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஷன், ஸோ அது எல்லாமே கரெக்ட் ஆயிடும். ஒருவேளை கேமரா ஃபேர் இருக்குன்னா அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்த்துருங்க. அண்ட் அதே போல இன்னொரு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் சொல்றேன். வீடியோ எடுத்துக்கோங்க, அப்லோட் பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்க கேமராவில்
நீங்கள் வந்து கேமராவை இங்கே பார்த்து பேசாதீங்க. ஏன்னா இங்கே பார்த்து பேசினா தான் ஆடியன்ஸை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்து பேசுங்க, உங்களை பார்த்து பேசுங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இங்கே என்னை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஸோ என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பேசும்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியும். என்னை பார்த்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீடியோ போடும்போது நல்ல க்ரோத் அப்படின்றது கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜஷன், ஏஐ கிட்ட ஐடியா மட்டும் வாங்கிக்கோங்க. வீடியோ, இமேஜ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாம் உள்ளே போடுறது அதுவும் பண்ணாங்க. இமேஜ் கூட பண்ணக்கூடாது. ஸோ டோட்டலாக ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்றது வந்துடவே கூடாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.